நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்ப ராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். நேர்மறை எண்ணத்தால் நிகழ்காலம் சிறக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மேஷ ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். வருமானம் அதிகரிக்குமே தவிர அந்தளவு செலவுகளும் உங்களுக்கு உயரும். உங்களுக்கு நிதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இந்த மாதம் உடல்நலக் குறைவு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் சரியான முடிவுகளை எடுப்பீங்க. தொழில் வளமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். உத்தியோகத்திலலாம் கடின உழைப்பின் மூலம்தான் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கலாம். உங்களோடு யாருக்கும் வாக்குவாதம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரலாம். அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். காதல் விவகாரங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சற்று கடினமான நேரமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணையோடு பாசத்தையும் ஒருவர் புரிஞ்சு கொள்ளும் பண்பு உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்தில் வெளிநாடு செல்வது உங்களுக்கு வெற்றியை வரவழைச்சு கொடுக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள்லாம் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு நிம்மதியாக இருக்கும். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறதன் மூலம் பணியிடத்தில் வலுவான நிலை அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய மனசாட்சியின்படி கடினமாக உழைச்சி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைவீங்க. முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க மேசராசிக்காரர்கள் எல்லாருமே. அதனால் உத்தியோகத்தில் உங்களுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உயரலாம். உங்களுக்கு வணிகர்கள் எல்லாருமே வெளிநாட்டு தொடர்புகளால் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்புகள்லாம் வரும். உங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து ஆர்டர்கள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த மாதத்தில் அதிகம் நீங்கள் நம்புவீங்க. செவ்வாய் சனியோட கூட்டம் இந்த மாதத்தில் இருக்கிறதால 5ஆம் வீடான சூரியன் 12ஆம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் வலுவிழந்த நிலையில் இருக்கிறாங்க. அதனால் கல்வியில் பல்வேறு தடைகள் அப்படிங்கிறது வரலாம். மேசராசிக்காரர்கள் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய படிப்பில் இருந்து நீங்கள் திசை திருப்பப்படலாம். அதனால் உங்களுடைய முழு முயற்சியும் படிப்பில் மட்டுமே இருக்கணும். மாணவர்கள் எல்லாருக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதலுக்கு எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி நண்பர்களோடு பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. செவ்வாய் 11ஆம் வீட்டிலிருந்து உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் குடும்ப விவகாரங்களில் ஒரு சில கசப்பான மற்றும் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் ராகுவும் மற்றும் சூரியனால சற்று பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதால குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய அனைத்து விதமான ஒத்துழைப்பும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் சில நல்ல சந்தர்ப்பம், நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். 12ஆம் வீட்டு ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறதால நெருங்கிய உறவுகளில் நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும்.
குரு பகவான் வந்து 5 மற்றும் 7ஆம் வீட்டுகளை பார்க்கறதால காதல் வாழ்க்கையிலெல்லாம் ஒரு சில கசப்பான சம்பவங்களும் நடக்கும், நல்ல சம்பவங்களும் நடக்கும். செவ்வாய் மற்றும் சனி 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் காதலிக்கும் இடையில ஒரு சில சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 12ஆம் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே குறையும். ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய சரியான வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்தில். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் ஆரம்பம் சற்று தான் இருந்தாலும் பிற்பகுதி சிறப்பாகவே இருக்கும். புதனும் குருவும் திருமண வாழ்க்கையில நல்ல அனுநியத்தை வழங்குவாங்க. உங்களுக்கு 11ஆம் வீட்டுல செவ்வாய் சனியோட சேர்க்கை இருக்கிறதால ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்திலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால நிதி நிலைமை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். செவ்வாய் வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்னாலும் சனியோடு இணைஞ்சிருக்கிறதால ஒரு சில பாதிப்புகள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு வரும். ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவை அது வந்து ஏற்படுத்தலாம். சனி பகவானால முதுகு வலி, வயிற்று வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. மேஷராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் உச்சமடைவதால அரசு வேலை அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பணப்புழக்கமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தின் மூலம்லாம் நல்ல லாபம் உண்டு. செவ்வாய் பகவான் வந்து லாபஸ்தானத்தில் சனியோடு பயணம் செய்கிறாரு. ராசிக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் ராகுவோடு இணைஞ்சு பயணம் செய்யும் பொழுது சுக்கிரன் வந்து உச்சம் அடைகிறாரு. அதனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை எல்லாத்தையும் வாங்குவீங்க. ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கும் குருவின் பார்வையால திருமணமான தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. பெண்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, கேட்ட இடத்துல சலுகை, கேட்ட இடத்துல இடமாறுதல் எல்லாமே உண்டு. குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தெளிவான முடிவெடுக்க பழகிக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியே மீனராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. சுக்கிரனுக்கு உச்ச விடு அப்படின்னா அது மீனராசி. அங்குள்ள புதனோடு இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குறாரு. சூரியனோடு இணைகிறதால புத ஆதித்ய யோகமும் உண்டு. உங்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பகுதி சிறப்பாகவே இருக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். தொல்லை கொடுத்தவங்க எல்லாமே விலகி சொல்லுவாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு வருவீங்க. வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய வாக்கு வன்மையால் பல காரியங்களையும் நீங்கள் சாதித்து கொள்ளுவீங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். உங்களுடைய செயல்பாட்டில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். பொருளாதார ரீதியாக இந்த மாதத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது திடீர் அப்படின்னு இறங்க வேண்டாம். அந்த தொழிலில் இருக்கிறவர்களோட அறிவுரையை கேட்டு அதன்படி செய்துக்குங்க. புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதனால பொருளாதார ரீதியாக எந்த விதமான முடிவுகள் எடுக்கும் பொழுதும் சற்று முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் மேஷராசிக்காரர்கள் அனைவருமே கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். எந்த ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னாலும் அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்கலாம். வெயில் காலம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறதால உடம்புக்கு அதிக நீர்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. எளிதில் ஜீரணம் அடையக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்குங்க. குழந்தைகள் எல்லாரையுமே ஓரளவு உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்குங்க. மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலம் உங்களுடைய இலக்கை அடைய முடியும். உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. இந்த மாதம் வியாழக்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு சஷ்டி அன்றோ அல்லது கார்த்திகை அன்றோ விரதம் இருந்து ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. அமாவாசை நாட்களில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும்.